ஹாய் கேஸ், இப்போ உள்ள என்றாவது பார்த்தீங்களா, இதுதான் சாயல்குடி டு சிதம்பரம் ஈசிஆர் எக்ஸ்பிரஸ். இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது. சாயல்குடியிலேருந்து சிதம்பரம் வரைக்கும் 380 கிலோமீட்டர் கவர் பண்ணுது. இந்த பஸ்ஸோட ரூட் வந்து பார்த்திங்கன்னா, சாயல்குடியிலேருந்து ராமநாதபுரம், தொண்டி, மீமிசல், கோட்டைப்பட்டினம், மணமேல்குடி, கட்டுமாவடி, பட்டுக்கோட்டை, திருத்துறைப்பூண்டி, வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், காரைக்கால் வழியாக சிதம்பரம் போய் ரீச் ஆகணும். ஆனால் இந்த பஸ் நைட் டைமில் இந்த சாயல்குடி சிதம்பரம் ட்ரிப்பில் மட்டும் பட்டுக்கோட்டை, திருத்துறைப்பூண்டி, வேளாங்கண்ணி, சீர்காழி இந்த 4 முக்கியமான ஊரையும் ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்காங்க. இந்த பஸ்ஸை சாயல்குடியிலேருந்து நைட்டு 7:15 எடுப்பாங்க. சிதம்பரத்துக்கு இந்த பஸ் காலையில் 4 மணிக்கு போய் ரீச் ஆகுது. பட் 6 மணிக்கு தான் போகணும், 6 மணி தான் டைமிங்கு. இவங்க 4 மணிக்கு போயிட்டுருக்காங்க இவ்வளோ ஸ்டாப்பிங்கை ஸ்கிப் பண்ணி. ஆனால் டே டைமில் மட்டும், அதாவது சிதம்பரம் டு சாயல்குடி இந்த ட்ரிப்பில் மட்டும் எல்லா ஊரும் உள்ளே போய் தான் போயிட்டுருக்குது. சிதம்பரம்லேருந்து இந்த பஸ்ஸை காலையில் 6:30 மணிக்கு எடுக்கணும், ஆனால் 7:30 மணிக்கு தான் எடுத்துகிட்டு இருக்காங்களாம். இப்போ இந்த பஸ் நம்ம பட்டுக்கோட்டைக்கு மத்தியானம் 12 மணிலேருந்து 12:30 வந்து ரீச் ஆகும். 2 மணிக்கு மீமிசலில் லஞ்சுக்காக ஸ்டாப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பஸ் சாயல்குடிக்கு ஈவினிங் 5:30 போய் ரீச் ஆகுது. அப்புறம் திரும்ப சிதம்பரத்துக்கு 7:15 எடுப்பாங்க. இந்த பஸ் நைட்டு 7:15 சிதம்பரம் ட்ரிப்பில் அட்லீஸ்ட் பட்டுக்கோட்டை, வேளாங்கண்ணி மட்டுமாச்சும் வந்து போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். திருத்துறைப்பூண்டி, சீர்காழி இந்த 2 ஊரையும் மற்ற எல்லா ஈசிஆர் ரைடர்ஸும் ஸ்கிப் பண்ணி தான் போயிட்டுருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு முதுகுளத்தூர் சிதம்பரம், ராமேஸ்வரம் சிதம்பரம், ராமநாதபுரம் சிதம்பரம் இந்த எல்லா பஸ்ஸுமே வந்து ஸ்கிப் பண்ணி தான் போயிட்டுருக்குது. அப்படி இருக்கும்போது காமனாக இந்த பஸ்ஸையும் விட்டுடலாம். திருத்துறைப்பூண்டி, சீர்காழி மட்டும் போகாட்டி பரவாயில்ல. ஆனால் முக்கியமான ஒரு பட்டுக்கோட்டையும் வேளாங்கண்ணியும் போகாமல் போயிட்டுருக்குது. இதனால் எவ்வளோ பேசஞ்சர்ஸ் அஃபெக்ட் ஆகிறான்னு உங்களுக்கெல்லாம் தெரியாது. இந்த பஸ் நைட் டைமில் பட்டுக்கோட்டை வந்துச்சுன்னா நாகப்பட்டினம், காரைக்கால், சிதம்பரம் போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நைட்லலாம் பார்த்துருக்கேன், பட்டுக்கோட்டையில் வந்து நைட்டு 10 மணிக்கு மேலெலாம் நாகப்பட்டினத்துக்கு பஸ்ஸே கிடையாது. நிறைய பேர் கால் கெடுக்க 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் நின்றுருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அதனால் இந்த சாயல்குடி சிதம்பரம் பஸ் நைட் டைமில் பட்டுக்கோட்டை வந்துச்சுன்னா நைட்டு வந்து ஒரு 12:15 பட்டுக்கோட்டை வந்து ரீச் ஆகும். இந்த பஸ் மூலமாக பட்டுக்கோட்டையிலேருந்து வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், காரைக்கால், சிதம்பரம் வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியும். இந்த பஸ் பட்டுக்கோட்டை வந்துச்சுன்னா காலையில் 5 மணிக்கு சிதம்பரம் போய் ரீச் ஆகும். தயவு செஞ்சு இந்த பஸ் நைட் டைமில் பட்டுக்கோட்டை வந்து போகணும். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச பட்டுக்கோட்டை மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி பஸ் இருக்கிறதே தெரியாது. இந்த பஸ் பழையபடி நம்ம பட்டுக்கோட்டை வந்து போகணும். அதே மாதிரி சிதம்பரம் டு முதுகுளத்தூர் இந்த பஸ்ஸும் நைட் டைமில் பட்டுக்கோட்டை வராமல் போயிட்டுருக்குது. முதுகுளத்தூர் பஸ்ஸு BS4 இருக்கும்போது பட்டுக்கோட்டை வந்து தான் போச்சு, நைட்டு 2:30 மணிக்கு வந்துட்டு போகும். ஆனால் BS6 மாற்றினதுக்கப்புறம் இப்போ தான் வர்றதே இல்லை. எவ்வளோ தான் கேட்டாலும் நைட் சர்வீஸில் பட்டுக்கோட்டை போக மாட்டோம்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த சாயல்குடி பஸ் மாதிரியே இந்த பஸ்ஸும் வந்து பட்டுக்கோட்டை வந்து போகணும் நைட் டைமில். அதே மாதிரி தான் இந்த சிதம்பரம் டு ராமநாதபுரம் பஸ்ஸும் நைட் டைமில் பட்டுக்கோட்டை போகாமல் போயிட்டுருக்காங்க. இந்த பஸ்ஸை சிதம்பரத்துலேருந்து ஈவினிங் 6:30 மணிக்கு எடுக்கிறாங்க. இந்த பஸ் நைட்டு 11:30 மணிக்கு பட்டுக்கோட்டை வந்து போகணும், ஆனால் வர்றதே இல்லை. இந்த பஸ்ஸை நைட்டு பட்டுக்கோட்டை வந்து போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெக்வெஸ்ட்டை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கேஸ்.